தலைப்புச் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4000 காலி பணியிடங்கள். ஏப்ரல் 29 கடைசி தேதி. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 உதவி ஆசிரியர் பணிக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.entrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் பல்வேறு வகுப்புகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் மீண்டும் இவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற எதிர்பார்ப்பை அனைவர் மத்தியில் எழுத்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு இன்னும் வெளியிடாத நிலையில் சில தனியார் பள்ளிகள் அடுத்த கல்வியாண்டுக்கான பள்ளிகள் திறப்பு எப்போது என்பதை பற்றி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவடைந்துள்ளன. அனைவர் மத்தியிலும் ஜூன் மாதம் பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற கேள்விகளுக்கு எழுந்துள்ள நிலையில் பள்ளிகள் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் LKG, UKG வகுப்புகளுக்கு ஜூன் 17ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளுக்கு ரூபாய் 63 கோடி தொகை நிதி விடுவிப்பு. பள்ளிக்கல்வித்துறையின் அறிவுறுத்தல். மத்திய கல்வி அமைச்சகமானது தமிழக பள்ளிக்கல்வித்துறை கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளுக்கான மானிய தொகையை விடுவித்துள்ளன. மத்திய கல்வி அமைச்சகம் மாநிலங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு கல்வி ஆண்டுக்குமான மானிய தொகையை வழங்கி வருகின்றன. இதற்கிடையில் ஏற்கனவே 50% பள்ளி மானிய தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீதமுள்ள 50% மானிய தொகை வழங்கப்பட்டுள்ளன. இதற்காக பள்ளி கல்வி இயக்குநருக்கு மாநில திட்ட இயக்குநரின் செயல்முறைப்படி ரூபாய் 63 கோடி 20,72,500 தொகையை வங்கி கணக்கிற்கு வழங்கியுள்ளது. இந்த 50% மானிய தொகையினை வரும் கல்வியாண்டில் ஆசிரியர்களுக்கு வழங்க உள்ள டேப்களுக்கும் சிம் வாங்குவதற்கும் தேவையான தொகையினை மட்டும் பள்ளி மானியத்திலிருந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சைனிக் பள்ளிகளில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. சைனிக் பள்ளிகளில் 2023-2024 ஆண்டில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.sainikschools.amarvadinagar.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம். பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி. அரசு நடுநிலை பள்ளிகளில் டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தருமாறு அதிகாரிகள், ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 38,000க்கும் மேற்பட்ட அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மிகவும் குறைவாக உள்ளது. பல பள்ளிகளில் ஒரே ஆசிரியர் மட்டும் பணியில் இருப்பதால் கற்பித்தல் பணியை மேம்படுத்த முடியவில்லை. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்தால் மட்டுமே அரசின் சார்பில் நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். புதிய கல்வி ஆண்டில் மொத்தம் 5.5 லட்சமாக மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளுமாறு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அரசு நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் 51,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கப்பட உள்ளன. ஹைடெக் ஆய்வகம், ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஆகியவற்றிற்கான உபகரணங்களும் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு குரல் வழி தகவல் அனுப்பியுள்ளனர். ஒவ்வொரு பள்ளியிலும் டிஜிட்டல் வழி பாடம் நடத்தும் வகையில் பிராட்பேண்ட் இணையதள இணைப்பை பெற முயற்சிக்க வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.